வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது Matrices and Calculus MA3151 பேப்பர் 2021 ரெகுலேஷன் ஃபர்ஸ்ட் B.E Engineering ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பேப்பரோட டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் 2/2 3/3 மேட்ரிக்ஸில் எப்படி பார்க்குறது அண்ட் ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார்ஸ் 2/2 மேட்ரிக்ஸில் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம டாபிக்ஸ் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஒன்ஸ் அதை ரீட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்குறதும் ஐகன் வெக்டார்ஸ் அண்ட் ஐகன் வேல்யூஸ் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். பட் நமக்கு கிவன் மேட்ரிக்ஸ் 3/3 இருந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம்: find the eigenvalues and eigenvectors of the matrix A equal to 11 minus 4 minus 7 7 minus 2 minus 5 10 minus 4 minus 6. இந்த மாதிரி ப்ராப்ளம் கம்பல்சரியாக உங்களுக்கு பார்ட் சியில் கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா பார்ட் பியில் சப்டிவிஷனில் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் இந்த டைப்பில் ப்ராப்ளம் கேட்டால் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு மேட்ரிசஸ் அண்ட் கேல்குலஸ் பேப்பர்லன்னு பார்த்தா இந்த டாபிக் இல்லாமல் கொஷின் இருக்காது. ஸோ எப்படினாலும் சரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இது ஈஸியான ப்ராப்ளம் தான், 3 ஸ்டெப்ஸ் தான், ஒன்லி 3 ஸ்டெப்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், ஆன்சர் ஈஸியாக ஸ்கோர் பண்ணணும். இப்போ கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. லெட் A equal to 11 minus 4 minus 7 7 minus 2 minus 5 10 minus 4 minus 6. In our first step to find characteristic equation. ஸோ 2/2 மேட்ரிக்ஸில் எப்படி பார்த்தோமோ அதே ப்ரொசீஜரில் தான் இப்போயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம 2 மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம். மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2 2 மெத்தட் இருக்குது. நாங்கள் இங்கே மெத்தட் 2 எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெத்தட் 1லலாம் எக்ஸ்பேன்ஷனாக எழுதிட்டு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். இது அந்தளவுக்கு இருக்காதுங்கிறதுனால இந்த மெத்தட் எடுத்துருக்குறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 3/3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0 கண்டிஷனை எடுத்து வைக்கும். அப்போ நமக்கு S1னா என்ன, S2னா என்ன, S3னா என்னன்னு தெரிஞ்சிருந்துருக்கணும். இதோட வேல்யூஸ்லாம் இந்த கிவன் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம இப்போ பார்க்கணும். Here S1 equal to sum of main diagonal elements. So sum of main diagonal elements na diagonal elements நமக்கு தெரியும் 11 minus 2 minus 6. இதோட total value பார்க்கணும். That is 11 plus minus 2 plus minus 6. So our answer is 3. This is our S1. So S1 இந்த மாதிரி தான் பார்க்கணும். அடுத்து S2. S2ங்கிறது sum of minus of main diagonal elements. So main diagonal elements ஓட மைனர் மேட்ரிக்ஸோட வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் -2 -5 4 -6 பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து -2க்குன்னு பார்த்தீங்கன்னா 11 -7 10 -6க்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து -6ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 11 -4 7 -2க்கு நம்ம தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்து எழுதணும். இந்த டயகனல் எலமெண்ட்ஸோட டேர்ம்ஸை தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ எடுத்து எழுதலாம். ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட் 11க்கு பார்த்தீங்கன்னா -2 -5 -4 -6. செகண்ட் டயகனல் எலிமெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா 11 -7 10 -6. தேர்ட் டயகனல் எலிமெண்ட் லாஸ்ட் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா 11 -4 7 -2. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ -2 -6னா 12, இது -20, இங்கே பார்த்தீங்கன்னா -16, இது -70 வரும், -of +70 மாறிடும். இங்கே -22 -28ங்கிறது +28. இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 2. S2ஓட வேல்யூ நமக்கு வந்திருக்க ஆன்சர் 2. அண்ட் S3ங்கிறது டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் 11 -4 -7 7 -2 -5 10 -4 -6. இதை எக்ஸான் பண்ணோன்னா 11 -2 -6 12, இது -20. அடுத்து -4ன்னு எழுதணும். இங்கே ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மைனஸ் எழுதுவோம் டேர்ம் வைஸ். ஸோ -of ப்ளஸ் ஆகுது. இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வருது -42 + 50. அடுத்து -7ங்கிறப்ப -28 + 20. ஸோ இதை நிதானமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு இடம் தப்புனாலும் இதுக்கடுத்து எல்லா கான்செப்ட்டுமே நமக்கு தப்பாயிடும். ஃபர்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதணும். அது கரெக்டாக எழுதினால் மட்டும்தான் ஸ்டெப் 2 கரெக்டாகும். ஸ்டெப் 2 கரெக்டானா தான் ஸ்டெப் 3 கரெக்டாக எழுத முடியும். இந்த இடம் தப்புனா உங்களுக்கு பேப்பர் கரெக்ட் பண்ணவே மாட்டாங்க, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே. ஸோ நிறுத்தி நிதானமாக எழுதலாம். ஸோ -18 + 32 -of +56. இந்த ++லலாம் கொஞ்சம் மேஜர் மிஸ்டேக் விடுறவங்க இதை கேல்குலேட்டரில் பார்த்தாலும் சரி இல்லை ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இந்த ப்ராப்ளம் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் S3ஓட வேல்யூ 0. ஸோ S1 S2 S3 தனித்தனியாக பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே இப்போ அப்ளை பண்ணலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் லாம்டா கியூப், S1ஓட வேல்யூ -3, அப்போ -3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2ஓட வேல்யூ 2 இப்போ பார்த்துருக்கோம். அப்போ 2 லாம்டா S3ஓட வேல்யூ 0, அப்போ 0 = 0ன்னு போட்டாச்சு. ஸ்டெப் 1ல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு.
ஸ்டெப் 2ல என்ன பார்ப்போம்னா ஐகன் வேல்யூஸ் பார்க்கணும். ஸோ ஐகன் வேல்யூஸ்னா ஸ்டெப் 1ஓட ரிசல்ட்டை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் இப்போ வந்திருக்க ஆன்சர் λ³ - 3 λ² + 2 λ = 0. இதை ஈக்குவலண்ட் டு 0க்கு இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு ரூட்ஸ் கிடைக்கும். அதை தான் நம்ம ஐகன் வேல்யூஸ்னு சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே லாம்டா காமனாக இருக்குது. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆனதுனால லாம்டாவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். லாம்டா வெளியில் எடுத்துட்டா நமக்கு வர ரிசல்ட்டு λ² - 3 λ + 2 = 0. அப்போ லாம்டாவோட வேல்யூ 0வாக இருக்கலாம், இல்லைனா λ² - 3 λ + 2ஓட வேல்யூ 0வாக இருக்கலாம். ஸோ தனித்தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஃபேக்டரைசேஷனில் ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் λ - 1 λ - 2 = 0. ஆட் பண்ணால் உங்களுக்கு -3, அதே 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2ங்கிறப்ப நமக்கு இந்த 2 நம்பர் தான் வரப்போகுது. therefore λ வேல்யூ 1 λ வேல்யூ 2 வருது. அப்போ இது 3x3 மேட்ரிக்ஸுங்கிறப்ப 3 ஐகன் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, செகண்ட் வேல்யூ 1, தேர்ட் வேல்யூ 2. ஹேன்ஸ் ஐகன் வேல்யூஸ் ஆர் 0, 1, 2. இதுதான் ஸ்டெப் 2ஓட ஆன்சர். எல்லா ப்ராப்ளமுமே உங்களுக்கு 3x3ல கொடுக்குறாங்கனாலே நீங்கள் இந்த மெத்தடில் தான் ஐகன் வேல்யூஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 3ல என்ன பார்ப்போம்னா, இப்போ ஐகன் வேல்யூஸ் கிடச்சிருக்குல்ல, இந்த ஐகன் வேல்யூஸ் ரெலவெண்ட்டாக நம்ம வெக்டார்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். டு ஃபைண்ட் ஐகன் வெக்டார்ஸ் சால்வ் a - λi of x = 0. ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆக்சுவலி இதில் a பார்க்கணும். ஏங்கிறப்ப 11 - 4 - 7 7 - 2 - 5 10 - 4 0 minus lambda I. ஐங்கிறது 3x3 மேட்ரிக்ஸில் ஐடென்டிட்டி வேல்யூனா 1 0 0 0 1 0 0 0 1 ஈக்குவல் டு 0ங்கிறப்ப மேட்ரிக்ஸ் ஆர்டரில் எழுதுனா 0 0 0. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர்றது 11 minus lambda, அடுத்து -4 - 0ங்கிறப்ப -4 -7 -0 -7 தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். இதை ஒரு ஸ்டார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஐகன் வேல்யூஸ் ரெலவெண்ட்டாக நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ 0. அப்போ கேஸ் 1ல் லாம்டா வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஆர்டர் டிஃபைன் பண்ணோம்ல, அதில் லாம்டாவோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வருது 11 - 0 -2 - 0 -6 - 0ன்னு எடுத்தால் இந்த மாதிரி வரும். இதை ஈக்குவேஷனாக மாற்றுங்க. ஈக்குவேஷனாக மாற்றினா 11x1 - 4x2 - 7x3 = 0. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். செகண்ட் 7x1 - 2x2 - 5x3 = 0. இது ஈக்குவேஷன் 2. அடுத்து 10x1 - 4x2 - 6x3 = 0. ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூஸ் அதில் அப்ளை பண்ணணும். ஸ்டார் ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன்ஸாக மாற்றணும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம x1 x2 x3யோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வேறு மெத்தடில் நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன் இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன்னாலும் ஓகே தான். சில சமயம் நமக்கு டேரெக்டாக ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஷார்ட்கட்டாக இந்த மெத்தடை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். x1 x2 x3 வேல்யூ. ஃபஸ்ட் என்னென்னா, எந்த 2 ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்தாலும் சரி, இல்லை 2 and 3 எது தான் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் தான் எடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 11 - 4 - 7, செகண்டில் 7 - 2 - 5ங்கிறது கோஎஃபிஷியன்ஸாக இருக்குது. இப்போ இதுக்கு ஏற்றபடி எழுதும். ஸோ x1ங்கிறப்ப x1 விட்டுட்டு x2 x3 இங்கே எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ -4 - 7. அடுத்து x2 இருந்ததுன்னா இந்த வேல்யூ விட்டுட்டு இந்த வேல்யூ எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ -7 11 -7 ஆல்ரெடி எழுதியாச்சு 11. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, இது x2 x3 x1 திருப்பி x2 எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டரில் தான் நம்ம எழுதணும். இது தெரிஞ்சால் தான் நம்மளால் அதுக்கடுத்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்படி எழுதியாச்சு. அதுக்கடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் இதே மாதிரி தான் x2 x3 x1 and x2 இந்த ஆர்டரில் எடுத்து எழுதியாச்சு. மேலே அதே மாதிரி கரெக்டாக எழுதணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ x1ஓட வேல்யூ தேவைன்னா x1 by கீழே இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். -4 × -5ங்கிறப்ப 20 மைனஸ் இந்த ஆர்டரை எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ -2 × -7ங்கிறப்ப இங்கே +14 ஆகுது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இங்கே ஒரு மைனஸ் எழுதுவோம். அப்போ 20 - 14 ஈக்குவலன் டு x2 by x2ங்கிறப்ப x2க்கு ஆர்டர் இருக்குது. -7 × 7 -49. இது -5 × 11ங்கிறப்ப -55 வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் நம்ம இங்கே ப்ளஸ்ஸாக எழுதுகிற மாதிரி ஆகும். ஈக்குவலன் டு x3 வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 11 × -2 -22 மைனஸ் இங்கே வந்திருக்க ஆன்சர் 7 × -4ங்கிறப்போ -28. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் +28 எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடுக்கு நம்ம இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் கால்குலேஷனில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக. x1 by 6 ஈக்குவலன் டு x2 by 6 x3 ஈக்குவலன் டு 6 சேம் ஃபேக்டர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ டிவைடட் பை 6ஆல் ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வந்த ஆன்சர் x1 by 1 x2 by 1 x3 by 1. அப்போ x1ஓட வேல்யூ 1 தான், x2ஓட வேல்யூ 1 தான், x3ஓட வேல்யூ 1 தான். Hence, corresponding eigenvector of lambda equal to 0 is x1 equal to 1, 1, 1. இது ஃபஸ்ட்டு கேஸில் நமக்கு வந்திருக்க ஆன்சர்.
ஸோ ஈக்குவேஷன்ஸை எழுதுங்க. ஈக்குவேஷன்ஸ் எழுதி இந்த ஆர்டரை எழுதிட்டு இதுக்கேற்றபடி x1 x2 x3யோட வேல்யூ கன்வெர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரியலாம். பட் நீங்கள் திருப்பி பார்த்துட்டு வேறு ப்ராப்ளமில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். இதில் ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஆன்சர் எக்ஸாக்டாக கிடைக்கும். இது λ = 0க்கான ஐகன் வெக்டர். நமக்கு 3 ஐகன் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் வேல்யூ என்ன, தேர்ட் வேல்யூ என்ன, அதுக்கு ரெலவெண்ட்டாகவும் நம்ம பார்க்கணும். கேஸ் 2 λ = 1க்கு பார்க்குறோம். ஸோ ஈக்குவேஷன் ஸ்டாரில் λ = 1 போட்டிங்கன்னா 11 - 1 -4 - 1லாம் எடுத்து எழுதினா உங்களுக்கு இந்த ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இதை செக் பண்ணுங்கள். இதை ஈக்குவேஷனாக மாற்றுங்க. ஸோ ஈக்குவேஷனாக மாற்றினா x1 x2 x3 11 எழுதுனா 10x1 - 4x2 - 7x3 = 0, 7x1 - 3x2 - 5x3 = 0, and third one 10x1 - 4x2 - 7x3 = 0. ஈக்குவேஷன்ஸ் எழுதிங்க. இப்போ இதே மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ x1 x2 x3 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு x2ஓட கோஎஃபிஷியன்ஸ் எழுதுங்க. -4 -7 10 -4 அந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இல்லை நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதினாலும் ஓகே தான், எதுனாலும் எடுத்துக்கலாம். இங்கே இந்த ப்ராப்ளத்தில் 1 and 3 சேம். ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. செகண்ட் ஈக்குவேஷனு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ -3 -5 7 -3 அந்த ஆர்டரையும் எடுத்து எழுதிக்கும். இப்போ x1 பார்க்கலாம்னா -4 × -5 20 ஆகுது. 20 - 21. அடுத்து x2ன்னு எழுதுனீங்கன்னா -49 + 50. அடுத்து x3ங்கிறப்ப -30 + 28. இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வந்திருக்கிறது x1/-1 x2/1 x3/-2. எப்பயுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் ஓகே. ஸோ எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ விச் இம்ப்ளைஸ் டு x1/1 x2/-1 x3/2. Hence the corresponding eigenvalue of x2 is first value 1, second value -1, third value 2. இது λ = 1க்கான ஐகன் வெக்டார். அடுத்து கேஸ் 3ல் ஃபைனல் ஆன்சர் பார்க்கலாம். கேஸ் 3ல் λ = 2க்கு பார்க்கலாம். ஐகன் வேல்யூ லாஸ்ட் ஐகன் வேல்யூ λ = 2. அந்த ஸ்டார் கண்டிஷனில் நீங்கள் 11 - 2 எல்லா ஆர்டரும் ஓகே ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 9 - 4 - 7 7 - 4 - 5 10 - 4 - 8. The variables are x1 x2 x3 = 0 0. இது ஈக்குவேஷனாக மாற்றினா நமக்கு வர ஈக்குவேஷன் 9x1 - 4x2 - 7x3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் 7x1 - 4x2 - 5x3 = 0. தேர்ட் ஈக்குவேஷன் 10x1 - 4x2 - 8x3 = 0. ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸாக மாற்றிக்கும். அதுக்கடுத்து இதை ஒர்க் அவுட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச மெத்தடுக்கே போகலாம். x1 x2 x3. ஸோ கோஎஃபிஷியன்ஸ் எழுதுனா -4 -7 9 -4. ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. செகண்ட் வேல்யூவாக செகண்ட் ஈக்குவேஷனே எடுத்துக்கலாம். -4 -5 7 -4 இந்த ஆர்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒர்க் அவுட் பண்ணோன்னா x1/20 மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடுது. இங்கேயே அங்கே மைனஸ் எழுதுகிற மாதிரி ஆகும். இப்போ 20 - 28. அடுத்து x2/ இங்கே -49 இது -45. அப்போ இங்கே எழுதும்போது +45 எழுதுகிற மாதிரி ஆகும். அடுத்து x3/ இங்கே -36 இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ -28 இங்கே வந்தால் +28 மாறும். ஸோ our answer is x1/-8 x2/-4 x3/-8. எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்குது. ஸோ 4 இருக்குது. அதனால் டிவைடட் பை -4ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ x2/2 x1/1 x3/2 அவ்வளோதான். ஹென்ஸ் கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார் ஆஃப் லாம்டா வேல்யூ 2க்கு என்ன வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 2, செகண்ட் வேல்யூ 1, தேர்ட் வேல்யூ 2 2 1 2. Hence the final eigenvector first case 1ல பார்த்த ஆன்சர் 1 1 1, case 2ல பார்த்தது 1 - 1 2, case 3ல பார்த்தது 2 1 2. இதுதான் இப்போ கொடுத்துருக்க 3/3 மேட்ரிக்ஸோட ஐகன் வெக்டார். இந்த மெத்தடில் தான் நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கணிதப்பழைக்கு மெயில் அனுப்புங்க. இதே மாதிரி 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டார் பார்க்கலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.